அவருக்கு ஒரு பெரிய நிலையை கொடுத்தது. அவர் ஆசைப்பட்டதெல்லாம் திருக்கழுக்குன்றத்தில் கிடைத்தது. அதுதான் அந்த திருத்தலத்தினுடைய மகிமை. திருக்கழுக்குன்றம் சத்குரு தரிசனம் என்ற உட்தலைப்பை கொண்டிருக்கக்கூடியது இப்பதிகம். 7 பாடல்களை மட்டுமே இந்த பதிகத்தில் உள்ளது. அடியனுடைய சிந்தை இந்த திருக்கழுக்குன்றத்தில் ஏன் 7 பாடல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும்? அந்த சிந்தை எழப்பட்ட பொழுது இறைவன் எனக்குள்ளே இருந்து, இறைவன் என்று சொல்வது மணிவாசகர், மணிவாசகர் எனக்குள் இருந்து இயங்கியது. இந்த திருக்கழுக்குன்றத்தில் 7 பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுக்கு காரணம், திருவாசகம் 51 பதிகங்கள் 7 திருத்தலங்களிலே அருளப்பட்டது. இந்த திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே 20 பதிகமும், திருவுத்தர கோசமங்கையிலே 1 பதிகமும், திருவாரூரில் 1, சீர்காழியில் 1, தில்லையிலே 25, திருக்கழுக்குன்றத்தில் 1, திருவண்ணாமலையில் 2. இந்த 51 பதிகம் இந்த 7 திருத்தலங்களில் பாடப்பட்டது. இவை அனைத்தும் பாடப்பட்டு திருக்கழுக்குன்றத்தில் போய் சென்று மணிவாசகர் அங்கே வேண்டி விரும்புகின்ற பொழுது, நான் அங்கங்கே பாருங்க, சிவபெருமான் மாணிக்கவாசகர் கிட்ட கேட்கிறார் தில்லையில், நீ அங்கங்கே பாடினாயே அதையெல்லாம் மொத்தமாக பாடு, நான் எழுதுகிறேன் என்று எழுதியது திருவாசகம். 51 பதிகங்கள், 658 பாடல்கள், 5842 வரிகள், 18864 வார்த்தைகளை கொண்டது இந்த திருவாசகம் என்பது நாம் அறிவோம். சிவபெருமான் தில்லையில போய் மணிவாசகரை கேட்டாரு, நீ அங்கங்கே பாடினதெல்லாம் நீ என்னிடம் சொல், நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். மணிவாசகர் சிவபெருமான் கிட்ட போய் திருக்கழுக்குன்றத்துல கேட்கிறாரு, நீ அங்கங்கே காட்டின காட்சியெல்லாம் மொத்தமாக காட்டு, நான் இங்கேயே பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அது திருக்கழுக்குன்றத்திலே 7 திருத்தல பாடல்களாக 7 பாடல்கள் அமைந்து 7 திருத்தல காட்சி அந்த 7 பாடல்களில் அமைந்திருக்கிறது. நமச்சிவாய நமச்சிவாய. எந்த பாடல் எந்த திருத்தல காட்சி, அதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம். எந்த பாடல் எந்த திருத்தல காட்சி, அதற்குள் போனால் நேரம் அதிகமாகிவிடும் என்ற காரணத்தினால் இந்த 7 காட்சி, அதனால் தான் சத்குரு தரிசனம், குருவினுடைய தரிசனம் பல்வேறு கோணங்களில் அவருக்கு காட்டப்பட்டது. அந்த பல்வேறு கோணங்கள் இவர் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த திருத்தல காட்சி, திருவண்ணாமலை காட்சி, மங்களநாதர் காட்சி, எல்லா காட்சியும், சீர்காழியில சட்டநாதர் காட்சி, எல்லா காட்சியும் திருக்கழுக்குன்றத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தவர். கடைசி வரியிலே கயக்க வைத்து அடியார் முன்னே வந்து காட்டினாய் கழிப்பது. மீண்டும் அந்த அடியார் திருக்கூட்டத்தை காணுவோமா 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 என்று ஏங்கி தவித்த மாணிக்க வாசக பெருந்தகைக்கு சத்குரு தரிசனமும் கிடைத்தது, அடியார் திருக்கூட்டமும் கண்ணே கிடைத்தது இந்த திருக்கழுக்குன்றம் என்ற திருத்தலத்தில். இந்த பதிகத்தினுடைய ஒரே வரி மிக அற்புதமான வரி. விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அருப்பிலே, இலங்கு நின்ற நீ சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே, கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கருங்குன்றிலே. அற்புதமான வரிகள். ஆனால் அதற்கு ஆழ்ந்து செல்ல போனால் அது ஒரு 10 மணித்துளிகள் ஆகிவிடும் என்ற காரணத்தினால், அது என்ன அந்த அற்புதமான வரிகள் ஆழம் என்று நீங்களே உங்கள் இல்லத்தில் மீண்டும் மீண்டும் பாருங்கள். உங்களுக்கே மணிவாசகர் உள்ளிருந்து அந்த அற்புதமான உட்பொருளை விளக்குவான் என்று சொல்லி அடுத்த பதிகத்திற்குள் நுழைவோம். நம சிவாய.